2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக விரைவாக, அதாவது குறுகிய காலங்கள் தான் தேர்தல் எடுக்க என்பது இருக்கிறது. இந்த நேரத்திலே நியூஸ் 18 நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது மொத்தமாக 7992 பேர் பங்கேற்ற அந்த சர்வே முடிவுகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும், தமிழகத்தில் என்ன பிரச்சனை முதன்மை இடத்தில் உள்ளது என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் அளித்த தகவலின்படி ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் முக்கிய விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வராக யார் வர வேண்டும் என்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு, இந்த கருத்து கணிப்பின் போது முதலமைச்சர் பதவிக்கு யாரை விரும்புகிறார் என்ற கேள்விக்கு, அதற்கு ஸ்டாலின் தான் முதல்வராக வர வேண்டும் என 39.9% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வேண்டும் என 37.5% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய இடையே சதவீதம் எவ்வளவு, வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 2.4% மட்டும் தான் இருக்கிறது. ஜாதி வாரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் ஆட்சி பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பட்டியலிட்டவர்கள் திமுக அரசின் செயல்பாட்டை பாசிட்டிவாகவே பார்ப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பெரும்பாலானவர்கள் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்டோர், உயர் ஜாதி இந்துக்கள் என்று சொல்லும் பிரிவினர் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இது அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதே வேளையில் சிறுபான்மையாக உள்ளவர்கள் பாதிக்கு மேல் ஆட்சி திருப்தியாக உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் முதல்வர்கள் ஸ்டாலின் பக்கமாக பக்கபலமாக இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இது முதல்வர் ஸ்டாலின் 5 ஆண்டு ஆட்சி மீதான பொதுமக்களின் மாறுபட்ட கருத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, மேலும் தேர்தலில் முக்கிய பங்காற்றும் பிரச்சனைகளில் பட்டியலில் மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு பிரச்சனையாக உள்ளது என 20% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பெண்களின் பாதுகாப்பு பற்றி கவலை என 17.8% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு குறித்து சரியில்லை என அச்சத்தை ஏற்படுத்துவதாக 17.3% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. வேலையின்மை தான் பிரச்சனை என 15% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதிலும் இளம் வயது தலித் மக்கள் வேலையின்மையை சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. ஊழல் தான் பெரும் பிரச்சனை என்று உயர் ஜாதி இந்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பெண்களின் பாதுகாப்பு குறித்து கவலையை அனைத்து தரப்பு மக்களும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த கருத்து கணிப்பின் போது நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் திமுக அதிமுக இடையே போட்டியாகத்தான் இருக்கும் என சொல்றாங்க. அதாவது போட்டியாக 2 பேருக்கு தான் மட்டும்தான் இடையே போட்டியின 41% மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதே வேளையில் 18.7% பேர் திமுக அதிமுகவுடன் தாவேகையாவும் சேர்த்து மும்முனை போட்டி என தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் இந்த தேர்தல் என்பது திமுக மற்றும் அதிமுக அதேபோல தமிழக வெற்றி கழகம் இடையே போட்டி என்பது இருக்கும் அப்படின்ற தகவல் என்பது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன்படி தமிழகத்திலே 234 தொகுதிகளில் அதிக இடங்களை பிடிக்க போவது யார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுக 113 123 தொகுதிகளும், அதேபோல அதிமுக 106 116 தொகுதிகளும், அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகம் 2 முதல் 8 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என நியூஸ் 18 நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகளை நடத்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.